வெல்கம் டு KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி. வெளிநாடுகளில் நிறைய பேர் ரொம்ப ஆபத்தான இடங்களுக்கு சுற்றுலா போறது வழக்கமா வச்சிருக்காங்க. பொங்கும் எரிமலை கிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறதோ இல்ல உச்சி மலையிலிருந்து தொங்கி ஒரு போட்டோ எடுக்கிறதோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தோட ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு சேஃபா திரும்பி வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஆனா ஒரு பாதுகாப்பான இடமே ஆபத்தான இடமா மாறினா? நாம் அன்றாடம் செய்திகள்ல கடல்ல குளிக்க சென்ற மாணவர்கள் அலையில் சிக்கி இறந்தனர், ஏரியில் குளிக்க சென்ற சிறுவர்கள் நீரில் மூழ்கி மரணம் என ஆறு, குளம், நீர்வீழ்ச்சி, தடுப்பணைகள் என்று நீர்நிலைகள்ல நடக்கும் விபத்து செய்திகளை தினம்தோறும் பார்க்கிறோம். ஆனா கொடிவேரி அணையில் நடக்கும் விபத்துகள் அப்படியல்ல. கொடிவேரி அணைக்கு சுற்றுலா வரும் சிறுவர்களை தண்ணீரில் அமுக்கி ஒரு கும்பல் கொலை செய்வதா அதிர்ச்சி தகவல் வெளியாச்சு. பிணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க ஒரு கும்பல் இந்த கொலைகளை செய்வதாகவும், எனவே கொடிவேரியில் குளிக்க செல்பவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமென வாட்ஸ்அப் மற்றும் முகநூல்ல பரபரப்பான தகவல் ஒன்று பரவுச்சு. சமூக வலைதளங்கள்ல முதல்ல இந்த தகவலை பகிர்ந்தவர் யார் என விசாரிச்சப்போ சிங்கப்பூரை சேர்ந்த திருவேங்கடம் அப்படிங்கிறவரோட நண்பர் குமார் துரைசாமி அப்படின்னு தெரிய வந்தது. 2018 ஆண்டு குமாரின் நண்பர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. திருவேங்கடம் தனது 2 மகன்களோட கொடிவேரி அணைக்கு போயிருக்காரு. அங்க மர்ம மனிதன் ஒருத்தன் அவரது மகன்களை நீருக்குள்ளே இழுத்து அமுக்கி கொலை செய்ய முயற்சி செய்ததா குமார் கிட்ட சொல்லி இருக்காரு திருவேங்கடம். குமார் இந்த செய்தியை பதிவிட அதை ஃபேஸ்புக்ல பலரும் ஷேர் பண்ணி இருக்காங்க. ஃபேஸ்புக்ல ஆரம்பித்த தகவல் அனைத்து சமூக வலைத்தளங்கள்லையும் வலம் வர ஆரம்பிச்சது. அந்த முகநூல் பதிவு எச்சரிக்கை என்ற ஹேஷ்டேக்கோடு தான் ஆரம்பிக்குது. நல்லா தெரிந்த குடும்ப நண்பருக்கு நடந்த வேதனையான நிகழ்வு. காலை வணக்கம் கூட சொல்ல முடியல நண்பர்களே. 4 வரி செய்திதான், ஆனா நாலாபுறமும் சென்றடைய வேண்டும். நீர்நிலைகளுக்கு குளிக்க சென்ற மகனோ மகளோ இல்லாம திரும்பிய நிலை பல குடும்பங்களுக்கு நிகழ்ந்திருக்கு. அவங்களோட கண்ணீர் அந்த அயோக்கியர்களுக்கு புரியறதில்ல. காசுக்காக இந்த கூட்டம் செய்யும் செயலை கண்டு உள்ளம் வெம்புது. இந்த நிகழ்வை பத்தி சில நாட்களுக்கு முன் செய்தித்தாள்கள்லையும் வாட்ஸ்அப்லையும் படிச்சிருந்தேன். இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு அதை பெருசா எடுத்துக்காம இருந்ததை நினைச்சு இப்போ வெக்கப்படுறேன், வேதனை அடைகிறேன் அப்படின்னு நீண்டது அந்த பதிவு. இந்த சம்பவம் இந்த மாதிரியான ஒரு வதந்தி ஒரு 60-65 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. நான் வீட்டில் போய் பேசுகிறேன். எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது இருந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஸோ இது ஒரு தியரி தான். இது ஆக்சுவலாக இது இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. அப்படியே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது போலீஸ் ரெக்கார்டு இருக்கும், இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் இன்றைக்கி 6 மாதம் முன்னாடி நடந்து 1 வருஷம் முன்னாடி நடந்ததில்ல, 60 வருஷமாக இதை சொல்லிட்டு இருக்கக்கூடிய கதை. அப்படி 60 வருஷமாக இது நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல போலீஸ் ரெக்கார்டு இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை சத்தியமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்லையோ. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு கதை கூட ஒன்று வந்துச்சு, அது விகடன்லையா இல்லையான்னு தெரியாது. நான் ஒரு 7வது 8வது படிக்கும்போது ஒரு கதை ஒன்று வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு குழந்தையை உள்ளே இழுத்து புதைச்சிட்ற மாதிரி கல்லில் சிக்க வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அந்த குழந்தையை காப்பாற்றுற மாதிரி இவங்களே போய் காப்பாற்றி கொடுக்குற மாதிரி, அதனால ஒரு பணம் ஏகப்பட்ட பணத்தை வாங்குற மாதிரி. ஸோ இது ஒரு தியரி தான். இது ஆக்சுவலாக இது இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. 2/12/2018 ஞாயிற்றுக்கிழமை தனது நண்பர் திருவேங்கடத்தின் 2 மகன்கள் கொடிவேரிக்கு போயிருக்காங்க. கொடிவேரி நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல உள்ள நீர்த்தேக்கத்துல மாலை 3 மணிக்கு குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பெரியவனோட பேரு பிரஜஸ், இளையவன் முகில். அப்போ பக்கத்துல ஆழமான பகுதியில ஒருத்தன் தண்ணிக்குள்ள போவதும் வெளியே வருவதுமா தத்தளிச்சுக்கிட்டு இருந்ததை போல இருந்திருக்கு. பிரஜஸ் அதை பார்த்து நீச்சல் தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு போல, காப்பாத்தலாம்னு கை கொடுத்திருக்காரு. ஆனா அவனும் பிரஜஸ தண்ணீருக்குள்ள இழுத்துட்டு போய் அமுக்கிறதுலேயே குறியா இருந்திருக்கான். 4-5 முறை பிரஜஸ் மேல வருவதும் அவரது கழுத்தை பிடிச்சு உள்ள அமுக்குவதுமா இருந்திருக்கு. பிரஜஸ் பெற்றிருந்த பயிற்சியின் காரணமா சமாளிச்சு அவன்கிட்ட இருந்து சிறு கீறல்களோட தப்பி இருக்கான். அவனும் பக்கத்துல இருந்த தம்பி முகில உள்ள இழுத்துட்டு போயிருக்கான். முகிலோ
தனது நகங்களால அவனது கழுத்துல கீறி தப்பிச்சு வந்திருக்கான். அவங்க 2 பேரும் மேலே ஏறி பார்க்கும்போது தண்ணியில தத்தளிச்சது போல நடித்து இவங்கள தண்ணீர்ல அமுக்க பார்த்தவன் ஹாயா நீச்சல் அடிச்சு கரை ஏறி கரை மேல இருந்த தனது நண்பர்களோட இணைஞ்சுக்கிட்டான். ஏன் இவன் எங்களை தண்ணிக்குள்ள அமுக்க பார்த்தான்னு கேட்டப்போ, அப்படியெல்லாம் இல்லை, அவர் நல்லவர், அப்படி செய்ய மாட்டார்னு மழுப்பி இருக்காங்க. நாங்கள் இங்கே குடும்பத்தோடு வருவோங்க வருஷங்க. அப்புறம் இதே மாதிரி போன வருஷம் நாங்கள் டிசம்பர் மாதம் வந்திருந்தப்போ யாரோ ஒரு 2 பேர் வந்து ஆழப்பகுதிக்கு போயிட்டு காப்பாற்றுங்கன்னு சொல்ல, அப்போ யாரோ அதில் வந்து காலை பிடிச்சி இழுத்துதாக வந்து மேலே வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. அப்புறம் அது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாகி அடுத்த நாள் எதுவுமே வாட்ஸ்அப்பு அது எல்லாம் வந்தது அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாம் கலெக்டர் வந்து பேசினாங்க. காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்திருக்காங்க. ஆண்டவன் அருளாலும் சிறுவர்களின் சமயோஜித புத்தியாலும் அவங்களால தப்பி வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பதிவு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை தகவல் அனுப்புச்சு. நீர்நிலை பகுதிகளுக்கு சுற்றுலா சென்று நீந்தி விளையாடும் சிறுவர்களை ஒரு கும்பல் நீருக்கடியில இழுத்துச் சென்று மூச்சு திணற வைத்து கொன்று பாறைகளின் இடுக்குகள்ல மறைச்சு வைக்கிறதும், காணாமல் பதபதைக்கும் பெற்றோர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட கண்டுபிடித்து தர அவங்களோட நிலைக்கேற்ப 50,000 சில லட்சங்கள் வரை பேரம் பேசுவதும், பேரம் முடிஞ்சவுடன் பாறை இடுக்குகள்ல மறைத்து வைக்கப்பட்ட சிறுவர்களின் உடலை கொண்டு வந்து கொடுக்கும் ஈன செயல்களை கோவையை சுற்றியுள்ள ஒரு சில பகுதிகளில் சாதாரணமா நடக்கிறத பத்தி கேள்விப்பட்டது இப்போ உண்மைன்னு நிரூபணமாகி இருக்கு. இனி ஒரு குழந்தைக்கு கூட இந்த மாதிரி நிகழ்வுகள் வரக்கூடாது. இப்படியாக இந்த முகநூல் பதிவு முடிய பதிவின் கீழ் தங்களுக்கும் இது போன்ற அனுபவம் கொடிவேரியில் நிகழ்ந்திருப்பதா கமெண்ட்டுகள் குவிய படிப்பவர்கள் பதறி போனாங்க. உண்மையோ பொய்யோ நாமும் எச்சரிக்கை மணியை அடிப்போன்னு படித்தவர்கள் பலரும் மறுபதிவு செய்திருக்காங்க. கொடிவேரி அணை குறித்து சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற பதிவுகள் உண்மையில அதிர்ச்சி தருது. காசுக்காக அப்படி கூட செய்வாங்களான்னு யோசிக்க வைக்குது. ஆனா உண்மையில அங்க என்னதான் நடக்குது? உள்ளூர் மக்கள் அங்க மரணம் அடைகிறது ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க. அப்போ வெளியூர் மக்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது? கொடைக்கானல், குற்றாலம்னு பல சுற்றுலா இடங்கள்லையும் இப்படி ஒரு கதை இருக்கு. ஆனா கொடிவேரியில் உண்மையிலேயே பணத்துக்காக கொலை செய்யும் கும்பல் இருக்கா? இல்ல இது வெறும் வாட்ஸ்அப் வதந்தி தானா? கூட்டம் வந்து அன்றைக்கி நிறையா இருந்ததுங்க. கூட்டம் இருந்ததில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து சிங்கப்பூர்காரர் வந்தாருன்னு சொன்னாங்க. அதில் யார் வந்தாங்க என்ன ஏதுன்னு தெரியலிங்க. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இங்கே நாங்கள் குளிக்கிறதுக்கு போனோங்க, கீழே வந்து எங்களை காலை பிடிச்சி இழுத்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம், அந்த ஆளை பிடிச்சிட்டு வந்து விசாரித்தோம், அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோன்னா, அந்த ஆள் யார் என்ன அடையாளம் தெரிஞ்சால் காமிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் 40 பேர் பரசல் ஓட்டுறவங்க எங்கள் ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நிறுத்தினா, அந்த யார் எங்கள் மேலே ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ கொலை முயற்சியில் ஈடுபடுறேன்னு சொன்னாங்களோ அவங்க வந்து எங்களை ஆளுகளை வந்து பார்த்துட்டு உண்மையாக இருந்தால் நாங்கள் தப்பு செஞ்சால் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த மாதிரி யாரும் வரல, அந்த மாதிரி நாங்கள் யாரும் செய்யலை. பவானி ஆறு காவிரி ஆற்றின் முக்கிய துணை ஆறுகளில் ஒன்று. நீலகிரி மலைத்தொடரில் உருவாகும் பவானி ஆறு மேட்டுப்பாளையம் அருகே சமவெளியை அடையுது. இப்போ கொடிவேரி வந்து சத்தியமங்கலத்துக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன அணைக்கட்டு. அந்த அணையை வச்சு தான் வந்து அந்த பகுதியில் வந்து நிறையா பேர் விவசாயம், ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு வந்து அது விவசாயம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அணை. அது வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் கொடிவேரியில் தடுப்பணை இருக்கு. அந்த அணைக்கட்டை சுற்றியுள்ள பகுதியில தான் அந்த விபரீதம் நடப்பதா சொல்லி இருந்தாங்க. இந்த பகுதிக்கு வெளியூர்ல இருந்து சுற்றுலா வரும் இளைஞர்கள் பலரும் செல்ஃபி எடுக்கும் ஆர்வத்துல உயிரை பத்தி கவலைப்படாம அவங்க கொடுக்கும் போஸ் பார்ப்பவங்கள பதற வைக்குது. ஏதோ ஒரு வகையில மனிதனின் பழங்குடி ஜீவனை உசுப்பி விடுது. அதனால தான் பயம் அறியாம வினோத மனநிலைக்கு நாம மாறிடுறோம். தேக்கம்பட்டியில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோயிலுக்கு செல்லும் வழியில ஆற்றுல ஆழமான பகுதியும் சூழலும் இருக்கிறதால குளிக்க தடை செய்யப்பட்ட பகுதின்னு எச்சரிக்கை பலகைய பார்க்க முடியுது. பிரசித்தி பெற்ற இந்த காளியம்மன் கோயில்ல நடக்கும் கிடாவெட்டு பூஜை வெகு பிரபலம். இங்கு கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் நீராடுவது வழக்கம். பக்தர்கள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டுமே குளிப்பதையும் காண முடியுது. ஆனா பக்தர்கள் பலரும் தங்கள் வேண்டுதலுக்காக புடவை மற்றும் வேஷ்டிகளை ஆற்றுல தூக்கி வீசுறாங்க. அதனால
ஆற்றுக்குள்ள நீந்தும் போது கால்கள்ல துணி சிக்குவதாகவும் குளிப்பதற்கு சிரமமாய் இருப்பதாகவும் சொல்றாங்க. என்னதான் எச்சரிக்கை செய்த போதும் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு போய் குளிக்கிறத சிலர் நிறுத்துறதில்ல. வந்து இறந்து போகிறாங்கன்னா எனக்கெல்லாம் ஆழமாக இருந்துச்சாமி, அங்கே போக வேண்டாம்னு கேட்காத போய் குழியில் போய் இறங்கிட்டாங்க. இப்போல்லாம் மலான் மூட்டை காட்டி போட்டு இல்லை போலீஸ் பாதுகாப்பு தான் இருக்குது. அதில் கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க, கைத்துக்கு அந்தால போக வேண்டாம்னு எங்கே குளிக்கிறாங்கன்னு வருங்க. அப்புறம் இந்த மலன் மூட்டை அப்படியே அடுக்குன மாதிரியே இருக்குமா, கொஞ்சம் விலகுனா குளிக்குள்ள போவாங்கல்ல. சொன்னால் கேட்கணும்ல. 4 பேர் போயிட்டாங்க 3 பேர் போயிட்டாங்கன்னு சொன்னால் யாருமே கேட்கறதில்ல. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் நீராடுவது மட்டும் இல்லாம பரிசல்ல போறதையும் விரும்புறாங்க. இங்க ஆண்டுதோறும் நீரின் வேகத்திலும் சுழலிலும் சிக்கி 20 பேர் வரை இறந்திருப்பதா சொல்றாங்க. அப்படி அடித்து செல்லப்படும் உடல் எங்காவது பாறைகள்ல சிக்கிக்கிட்டு இருந்தா அதை மீட்க இந்த பரிசல்காரங்களால தான் முடியும். தீயணைப்புத்துறை வந்தாலும் பரிசல்காரங்க உதவியை தான் அவங்க நாடுறாங்க. ஆனா இந்த பரிசல்காரங்க மீனவர்கள் தான் பணத்துக்காக சிறுவர்களை நீர்ல முக்கி கொலை செய்வதா குற்றம் சாட்டுறாங்க. வெளியூர்ல இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அந்த அச்சம் இருக்கவே செய்யுது. தனியா ஆழமான பகுதியில குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள உள்நீச்சல் அடித்தபடியே வந்து அவங்களோட காலை பிடிச்சு இழுத்து நீருக்குள்ள அமுக்குவாங்கன்னும், பின்னர் உயிர் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கும் பாறை இடுக்குகள்ல மறைச்சு வச்சிடுவாங்கன்னும், அப்படி மறைச்சு வச்ச சடலத்தை உறவினர்கள் தேடும் போதுதான் தங்களோட பேரத்தை ஆரம்பிப்பாங்கன்னும் பரிசல்காரங்க மீது ஏகப்பட்ட சந்தேக குற்றச்சாட்டுகள் நீழுது. ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உள்ளே இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறத எடுக்கிறதுக்கு வந்து மீனவர்கள் வந்து ஜாஸ்தி பணம் கேட்குறாங்க, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அதாவது வந்து இறந்து போகிறவங்க போயிடுறாங்கண்ணா. அது எப்படி இறக்குறாங்க ஏது இறக்குறாங்க நம்மளுக்கு தெரியாது. இப்போ கேமரா வச்சிடுறாங்க, இறந்து போனாலும் போய் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து தேடுறாங்க, அவங்க தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு தெரியல. எங்கள் ஆளுகள் கூப்பிட்றப்ப அதுக்கு ஏதாவது ஒன்று கேட்கத்தானே செய்வாங்க. சும்மா நம்ம போயிட்டுருக்குறா வந்து எடுத்து கொடுங்க, இது பண்ணால் ஒரு செத்து போன ஆள் எடுன்னா சும்மா யாரோ ஒருத்தர் எடுப்பாங்களா? ஏதோ கேட்குறாங்க, அவங்க கொடுக்குறது வாங்கிட்டு போகிறாங்க. நானெல்லாம் இருந்தேன்னா சும்மாவே எடுத்து கொடுத்துருங்க. நிறையா பெரிய தொகையெல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லைங்க. அப்படி கேட்டாலும் காவல்துறை விடுறது இல்லைங்க. ஊரே சந்தேக கண்ணோடு பார்க்கும் பரிசல் ஓட்டிகள் நிரூபிக்கப்படாத குற்றவாளியா திகச்சு போய் நிற்கிறாங்க. இதுவரை ஒரு சம்பவம் கூட இந்த பகுதியில் நடந்ததில்லைன்னு உறுதியா மறுக்கிறாரு இந்த பெரியவர். நான் 16 வயசுலேருந்து நீங்கள் தொழில் பண்ணுறேன். ஒரு ஆளை காப்பாற்ற தான் செய்வேன், கொல்ல மாட்டேன். 16 வயசு, இன்னைக்கு 75 வயசு நடக்குது. ஒருத்தரை காப்பாற்ற தான் செய்வேன், கொல்ல மாட்டேன். மனுஷனை கொன்ன எனக்கு என்ன கிடைக்குது? ஊர்ல உள்ளவங்க வைக்கும் இந்த குற்றச்சாட்டை இவர் பரிசல்காரர்களுக்கு ஆதரவா மறுக்கிறாரு. ஏகப்பட்ட மப்பு அடிச்சுக்கிறானுங்க, ஒன்றுக்கு ஒன்று வந்து அமைச்சிட்டு உள்ளே போயிடுறானுங்க. எந்த மாட்டம் நாமெல்லாம் சொன்னால் நீ கிளவாங்க உனக்கு தெரியாது அப்படின்னு மக்களாகத்தான் அமைச்சு கொண்டுக்கிறது. யார் 50,000 30,000 கொடுன்னு கேட்குறதும் கிடையாது. அந்த சவம் எடுக்க பழைய சர்வீஸ் வருவாங்க, நம்ம ஆளுக்கு போவாங்க, கொடுக்குறத 10-5 செலவு கொடுப்பாங்க, தண்ணி வாங்கி கொடுப்போம். யாரும் இவனுக்கு பேப்பர் கார்டு போடுறதுனால எந்த மிஸ்டேக் தான். கொடிவேரி பற்றி முன்பின் தெரியாத இளைஞர்கள் பலர் நண்பர்களோட உற்சாக மிகுதியில மது குடிச்சுக்கிட்டு நீரின் ஆழத்தை பற்றி எதுவுமே தெரியாம தடை செய்யப்பட்ட பகுதியில் குளிப்பதும் நடக்கத்தான் செய்யுது. தண்ணி ஆழமான பகுதியில் யார் போனாலுமே தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சுன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியுன்னா எல்லாருமே இறந்து தான் ஆகணும். நாங்களே மேலே பரிசல் ஓட்டிகிட்டு இருக்கிற பார்ப்போம். ஒரு தடவை வந்து ஒரு 4-5 பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க பெருந்துறை காலேஜில் வந்து படிக்கிறாங்க பசங்க. ஒவ்வொருத்தரும் 8 அடி 10 அடி உயரம் இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணும் சேர்ந்து அவங்க வந்து என்னென்னா இந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வந்து என்னாச்சு, தண்ணிக்குள்ளே போயிட்டார். அவரை பிடிக்கிறக்காக இன்னொருத்தர் போனார். 4 பேர் ஒட்டுக்கா போயிட்டாங்க. நான் அங்கேருந்து ஓடி வந்து இந்த இடத்துல இறங்கி பரிசல் போட்டு போய் ஒருத்தர் தூக்கி பரிசலேருந்து மேலே போட்டால் பின்னால் 4 பேர்த்தையும் அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து மேலே இறக்கி விட்டேன். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. கடந்த 3 ஆண்டுகளில் கொடிவேரி அணையில் வனபத்ரகாளியம்மன் கோயில் பகுதியில் இளைஞர்கள் சிறுவர்கள் என யாருமே இறக்கல. குடும்ப பிரச்சனையில மாமியார் மருமகள் என யாராவது இங்கு வந்து தற்கொலை செய்து கொள்வதுதான் தற்போதைய நிலவரம்னு சொல்றாங்க இங்க வாழ்றவங்க. சுழலில் சிக்கியோ அல்லது நீரோட்டத்தின் வேகத்துல அடித்து செல்லப்படும் சடலத்தை மீட்க தீயணைப்பு துறையினர் ஈடுபடும் போது அவங்களுக்கே தெரியாத சடலம் பரிசல் ஓட்டுறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தான் முகநூல் பதிவுகள் குற்றச்சாட்டா இருக்கு. மீன்காரங்க ஏதோ காசு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க ஜாஸ்தி. அதெல்லாம் இல்லை, சே அப்படியெல்லாம் கிடையாது. மீன்காரெல்லாம் காசு ஜாஸ்தியாக கேட்கறது இல்லை. மீன்கார அடியோடு இப்போ எடுக்கிறக்கே போகிறது இல்லைங்க. எதுனாலங்க?
அதை சும்மா நினச்சிக்கினாலுமே மீன்காரை பிடிச்சிட்டு உள்ளிழுத்து கொண்டு போடுறாங்கனால பொய்யை பேசி விட்டுறாங்க, ஒழிச்சு வச்சிடறாங்கன்னு பொய்யை பேசி விட்டுறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் இந்த ஊரே தான் 50 வருஷமே இருக்குங்க எனக்கு பக்கமாக. மீன்காரெல்லாம் தாய் பிள்ளையாட்டம் அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலா இந்த கொடிவேரியிலேயே பரிசல் ஒட்டி மீன் பிடித்து வருபவர்களுக்கே அந்த இடத்தை பத்தி முழுமையா தெரிந்திருக்கும். அதனால தான் காவல்துறை, தீயணைப்பு படைன்னு இவங்களோட உதவியை நாடி வராங்க. வனபத்ரகாளி அம்மன் கோயில நடைபெறும் கிடாவெட்டு பூஜைக்கு குடும்பத்தோடு வரும்போது நண்பர்களையும் சிலர் அழைத்து வருவதுண்டு. தங்களுக்குள்ள இருக்கும் முன்பகையை தீர்த்துக்க இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்வாங்களாம். அளவுக்கு அதிகமா குடிக்க வச்சு குளிக்கும்போது சத்தம் இல்லாமல் அமுக்கி கொலை செஞ்சுட்டு விபத்துன்னு தப்பித்து விடும் நபர்களும் உண்டுங்கிறாங்க. கொடிவேரியில் குளிக்கும்போது நீருக்கடியில் மூழ்கி வந்து காலை பிடிச்சு இழுத்து கொலை செய்வதா இங்கு எதுவும் தெரியல. மேலிருந்து பார்க்கும்போது நீரோட்டம் சீரா இருப்பது போல தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நிகழும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுபோல கொடிவேரி அணையில சேத்தையும் மணலையும் தடுக்க பயன்படும் மணல் போக்கியில சிக்குனா எவ்வளவு பெரிய நீச்சல் வீரனா இருந்தாலும் தப்பிக்க முடியாதான். மணல் போக்கிங்கிறது அணைக்குள்ள 10 அடி ஆழத்துல கிணறு போல வெட்டப்பட்டிருக்கும். இதன் மேல் பகுதி அகன்று இடையில் உடுக்கை போல சுருங்கி அடிப்பகுதி விரிந்திருக்கும். இது ஆற்றில் அடித்து வரப்படும் சேற்றையும் மணலையும் உள்வாங்கி நீரை மட்டும் வெளியே அனுப்ப உதவுது. இது பத்தி எதுவும் தெரியாம சுற்றுலா வரவங்க ஆழம் தெரியாமல் காலை விடுவதும் அவங்கள காப்பாத்த இந்த பரிசல்காரங்க விரைவதும் தான் உண்மை. கொடிவேரி பத்தியோ அந்த மீனவர்களை பத்தியோ எதுவும் தெரியாம வதந்திய பரப்புவதும், ஏதோ நம்மால முடிஞ்ச உதவின்னு எதை பத்தியும் தெரியாம அந்த பதிவுகளை அதிகமா ஷேர் செய்யறதும் இன்றைய உலகத்துல சகஜமாயிடுச்சு. பேசிக்காக அந்த ஊர்க்காரன் தான் இந்த மாதிரி ஒரு வதந்தி வந்து ரொம்ப காலமாக இருக்குது. இப்படியெல்லாம் உண்மையிலே கிடையாது. இப்படி நீங்கள் அப்படி ஒரு செய்தி போட்டு தப்பான நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் போட்டேன் நான். அப்போ அந்த செய்தியை பரவப்பவங்க வந்து உடனே வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆமாம், இது மாதிரி ஒகேனக்கல்லில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், மேட்டுப்பாளையத்தில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், எல்லாமே கேள்விப்பட்டேன் தான். எதுவுமே வந்து நான் பார்த்தேன், எங்கள் ஃபேமிலியில் நடந்துச்சு, எங்கள் சொந்தக்காரங்க நடந்துச்சுலாம் யாருமே சொல்ல. முகநூல் பதிவு எழுதிய குமாரசாமியை தொடர்பு கொண்டு நடந்ததை பற்றி விவரிக்கும்படி கேட்டோம். சரியான ஆதாரமோ எழுதியதற்கான உண்மை விளக்கமோ அவர்கிட்ட எதுவும் இல்லை. எந்த தகவலையும் அவரால் தர முடியல. ஆனா எந்த தவறும் செய்யாத அன்றாடம் வயிற்றுப் பிழைப்புக்காக பரிசல் ஓட்டுறவங்களையும் மீனவர்களையும் ஏதோ ஒரு பெரிய மாஃபியா அளவுல காட்ட முயற்சிப்பது இந்த சமூகத்துல யாருக்கும் எள்ளளவும் உதவாது என்பதே நிதர்சனம். தஞ்சாவூர்லேருந்து MBA வரைக்கும் படிச்சிருக்கிறேன். MBAலேருந்து இந்த இதே ரூரல் வாழ்வாதாரமே எங்களுக்கு இது மூலியம் தான் இருக்குது. மீன் பிடிச்சல், பரிசல் தாட்டுறதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த மீன் விற்றுட்டு மீன் பொரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்தங்காட்டி எங்கள் மேலே ஒரு சரியான கெட்ட பேர் குறைச்சி வந்திருக்குது. இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் வந்த காலத்தில் சும்மா இது ஒரு தீக்குச்சி உரசி வீசுகிற மாதிரி ஒருத்தங்க வந்து கிளப்பி விட்டு போனாங்கன்னா அது வந்து தீவிரமாக அது ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது அது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த ஒரு சின்ன ஒரு ஊரில் ஒரு 10 பேர் அதை அந்த அணைக்கட்டுக்கு வரக்கூடிய மக்களை நம்பி பொழைச்சிட்டு இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க. மீன் விற்றுட்டு இருக்கிறவங்க, இந்த பலாச்சோளம் சீசனில் பலாச்சோளம் விற்கிறவங்க, மாங்காய் எரிஞ்சு உப்பு மிளகு ஓடி ஓட்டு விற்கக்கூடிய இந்த ஒரு 10 பேர்த்தோட வாழ்வாதாரத்தையே இது பாதிக்கக்கூடிய ஒரு வதந்தி. ரூமரை வந்து ரொம்ப அதை பற்ற வைக்க வேண்டியதில்லை. பற்ற வைக்கிறதுனால இந்த ஒரு 10 பேர்த்தோட வாழ்க்கை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உடனே விசாரித்தேன். சிங்கப்பூரை சேர்ந்த திருவேங்கடத்தின் மகன்களை உண்மையிலேயே மர்ம நபர்கள் கொலை செய்ய நினைத்திருக்கலாம். ஆனா அது இங்குள்ள மீனவர்களோ பரிசல் ஓட்டிகளோன்னு உறுதி செய்ய முடியாது. திருவேங்கடம் அளித்த புகாரின் பேர்ல காவல்துறை நடத்திய விசாரணையில உள்ளூர் ஆட்கள் யாரும் அதுல ஈடுபட்டதா தெரியல. பிரஜேசையும் முகிலையும் கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிப்பது ரொம்ப முக்கியம். ஆனா ஒட்டு மொத்தமா இதையே தொழிலா கொண்டு இங்க ஒரு கும்பல் இயங்கி வருதுன்னு சொல்றது இங்க சுற்றுலாவையே நம்பி தொழில் செய்து வாழும் மக்களை பாதிக்கும் என்பதே உண்மை. சுற்றுலா போன இடத்துல சில பேர் இறந்து போனதா செய்திகள்ல அடிக்கடி பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நகரத்துல வாழ்ற மனுஷன் ஒரு ஒழுக்கத்தோட நாகரிகமா வாழ கத்துக்கிட்டான். ஆனா அதே ஒரு மலைப்பகுதிக்கோ ஒரு காட்டுக்கு சுற்றுலா போகும்போது மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு காட்டுத்தனமான இயல்பு குணம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு மரத்தை ஏறுறதோ, ஒரு பாறையில ஏறுறதோ, உச்சி மலையிலிருந்து குதிக்கிறதோ, இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் சுற்றுலா போன இடத்துல வெளியூர்காரங்க அதிகமாக இறந்து போறாங்க.
ஆனா உள்ளூர்காரங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை வரதில்லை. மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி.